قمرون وجميل 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 سيدنا النبي وجميل. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று நாம் ஒரு மிக முக்கியமான வரலாற்றை பார்க்கவிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபா எப்படி சிலைகளின் கூடாரமாக மாறியது, ஏகத்துவத்தை வணங்கிய மக்கள் எப்படி வழி மாறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு உலகின் ஆன்மீக நிலை எப்படி இருந்தது என்பதை தான் இப்போது நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், எந்த ஒரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு எச்சரிக்கையாளரை அனுப்பாமல் இருந்ததில்லை என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு பிறகு அரேபியர்கள் பல நூற்றாண்டுகளாக ஏகத்துவ கொள்கையிலேயே இருந்தார்கள். அவர்கள் அல்லாவை மட்டுமே வணங்கி வந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல ஷைத்தான் அவர்களை வழி தவறச் செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரி ஹதீஸில் கூறினார்கள், ஆமிர் இப்னு லுஹை அல் குதை என்பவன் நரகத்தில் தனது குடல்களை இழுத்து கொண்டு செல்வதை நான் பார்த்தேன். அவன்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை முதலில் மாற்றியவன். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் உள்ளது. யார் இந்த ஆமிர் இப்னு லுஹை? இவன் ஹுஸா கோத்திரத்தின் தலைவனாவான். மக்காவில் ஜுர்ஹும் கோத்திரத்தை விரட்டிவிட்டு ஆட்சியை கைப்பற்றியவன். இவன் மக்களால் மிகவும் மதிக்கப்பட்ட தாராள குணம் கொண்ட தலைவனாக இருந்தான். மக்கள் இவனை ஒரு மார்க்க அறிஞராகவே பார்த்தார்கள். ஒருமுறை இவன் வியாபாரத்திற்காக ஷாம், அதாவது சிரியா தேசத்திற்கு சென்றான். அங்கு அமாலிக் என்ற கூட்டத்தினர் சிலைகளை வணங்குவதை பார்த்தான். இவை என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவை எங்கள் தெய்வங்கள், மழை வேண்டுமென்றால் இவர்களிடம் கேட்போம், வெற்றியை கேட்போம், இவர்கள் தருவார்கள் என்றனர். உடனே கவரப்பட்ட ஆமிர் இப்னு லுஹை, மக்காவிலும் மழைக்கு பஞ்சம் உள்ளது, எனக்கு ஒரு சிலை தாருங்கள் என்று கேட்டு ஹுபல் என்ற பெரிய சிலையை மக்காவிற்கு முதலில் எடுத்து வந்தான். அதை காபாவின் உள்ளே வைத்து மக்களை வணங்கச் சொன்னான். அவன் ஒரு பெரிய தலைவன் என்பதால் மக்களும் அவனை பின்பற்றினார்கள். இப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கம் மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, ஹஜ்ஜின் போது சொல்லப்படும் தல்பியாவையும் அவன் மாற்றினான். யா அல்லாஹ், உனக்கு இணை யாரும் இல்லை, ஆனால் நீயே உரிமையாக்கி வைத்திருக்கும் ஒரு இணையைத் தவிர என்று ஷிர்கை உள்ளே புகுத்தினான். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் பஹீரா, சாபியா போன்ற மூட நம்பிக்கைகளும், அதாவது கால்நடைகளை சிலைகளுக்காக நேர்ச்சை விடுவது, இவன் தான் உருவாக்கினான். காலப்போக்கில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு சிலை என்றாகி மக்கா வெற்றி கொள்ளப்படும் போது காபாவை சுற்றி 360 சிலைகள் இருந்தன. சரி, அடுத்து நாம் ஜாஹிலியா என்றால் என்ன என்பதை பார்ப்போம். நாம் நினைப்பது போல் ஜாஹிலியா என்றால் அவர்கள் படிப்பறிவில்லாத முட்டாள்கள் என்று அர்த்தம் அல்ல. அரபிகள் கவிதை, வியாபாரம் மற்றும் நினைவாற்றலில் மிகச்சிறந்தவர்கள். ஜஹல், அறியாமை என்பது இல்ம், அறிவு என்பதன் எதிர்ச்சொல் அல்ல. மாறாக இது ஹில்ம், அதாவது நிதானம், பொறுமை என்பதன் எதிர்ச்சொல் ஆகும். அதாவது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமை, காட்டுமிராண்டித்தனம், அற்ப காரணங்களுக்காக போர் செய்வது, பெண்ணடிமைத்தனம் மற்றும் பழங்குடி வெறி, இதுதான் ஜாஹிலியா. இந்த இருண்ட காலத்திலும் சிலைகளை வணங்க மறுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை தேடிய சிலர்
இருந்தார்கள். இவர்களை ஹுனஃபா என்று அழைப்பார்கள். ஒருமுறை குறைஷிகள் தங்கள் சிலைகளுக்கு விழா எடுத்து கொண்டிருந்த போது 4 பேர் மட்டும் தனியாக ஒதுங்கி பேசிக் கொண்டிருந்தார்கள். நம் மக்கள் வழிகெட்டு விட்டார்கள், கல்லையும் மண்ணையும் வணங்குகிறார்கள், நாம் உண்மையான மார்க்கத்தை தேட வேண்டும் என்று முடிவு செய்தனர். அந்த 4 பேர்களில் முதலாவது வரக்கா இப்னு நௌஃபல். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறவினர். இவர் கிறிஸ்துவ வேதங்களை படித்து கிறிஸ்துவராக மாறினார். இவர்தான் பின்னாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தபோது அவர்களை இறை தூதர் என்று உறுதிப்படுத்தியவர். இரண்டாவது உபைதுல்லா இப்னு ஜஷ். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு கிறிஸ்துவராக மாறி அங்கேயே இறந்து விட்டார். மூன்றாவது உஸ்மான் இப்னு அல் ஹுவைரிஸ். இவர் ரோமிற்கு சென்று கிறிஸ்துவராக மாறி அங்கேயே தங்கிவிட்டார். நான்காவது ஜயித் இப்னு ஆமர் இப்னு நுஃபேல். இவர் ஒரு மிக முக்கியமான நபர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறவினர். இவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ மாற மறுத்துவிட்டார். யா அல்லாஹ், உன்னை எப்படி வணங்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்தால் நான் வணங்குவேன், ஆனால் எனக்கு தெரியவில்லை என்று கூறி காபாவில் சாய்ந்து கொண்டு அழுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜயித் பற்றி கூறும்போது மறுமை நாளில் அவர் தனி ஒரு சமுதாயமாக எழுப்பப்படுவார் என்று கூறினார்கள். ஏனென்றால் அவர் நபி வருவதற்கு சற்று முன்பே இறந்துவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு உலகின் 2 பெரும் மதங்களாக கிறிஸ்துவமும் யூதமும் இருந்தன. யார் கிறிஸ்தவர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பால் என்பவரால் கிறிஸ்தவம் மாற்றப்பட்டது. கிபி 325 நடந்த நிசியா கவுன்சில் கூட்டத்தில் கிறிஸ்துவம் அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டது. உண்மையான ஏகத்துவ கிறிஸ்துவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் காலத்தில் உண்மையான கிறிஸ்துவம் அழிந்துவிட்டது. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு இதற்கு சான்று. அவர் பாரசீகத்திலிருந்து உண்மையான மார்க்கத்தை தேடி சிரியா, மொசூல், அம்மூரியா என பல கிறிஸ்துவ துறவிகளிடம் சென்றார். அவர்கள் அனைவரும் இப்போது உண்மையான மார்க்கத்தில் யாரும் இல்லை, ஆனால் அரேபியாவில் இறுதி தூதர் வரும் காலம் நெருங்கிவிட்டது என்றே வழிகாட்டினார்கள். இரண்டாவதாக யூதர்கள். அவர்கள் மதீனா, யத்ரிப் மற்றும் ஹைபர் பகுதிகளில் குடியேறி இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தாங்கள் வேதங்களில் இறுதி தூதர் வரும் இடம் பேரிச்சம் மரங்கள் நிறைந்த பூமி என்று படித்திருந்தார்கள். ஆனால் அந்த தூதர் தங்களது இனத்தில் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அரேபியா இனத்தில் வந்தபோது பொறாமையால் அவரை மறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அன்றைய உலகின் நிலையை மிக தெளிவாக விவரித்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது. அவர் கூறினார், நிச்சயமாக அல்லாஹ் பூமியில் உள்ள மக்களை பார்த்தான். அரபிகள் மற்றும் அரபிகள் அல்லாதவர் என அனைவர் மீதும் கோபம் கொண்டான், வேதக்காரர்களில் எஞ்சியிருந்த சிலரை தவிர என்று. உலகம் முழுவதும் ஆன்மீக இருளில் மூழ்கி இருந்தது. ரோமானியர்களும் பாரசீகர்களும் அதிகார போரில் ஈடுபட்டிருந்தனர். அரேபியா சிலை வழிபாட்டில் மூழ்கியிருந்தது. உண்மையான ஒளி அணைந்து விட்டது. மனிதகுலம் வழிகாட்டல் இன்றி தவித்தது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வேதக்காரர்களே, தூதர்கள் வருவது நின்று போயிருந்த காலத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நம்முடைய தூதர் உங்களிடம் வந்துள்ளார் என்று. இந்த இருண்ட உலகத்திற்கு ஒரு ஒளி தேவைப்பட்டது. அந்த ஒளி தான் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதர சகோதரிகளே, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நேரத்தில் அனுப்பினான் என்று. உலகம் முழுவதுமே வழிகேட்டில் இருந்த அந்த தருணத்தில் அரேபிய பாலைவனத்திலிருந்து மனிதகுலத்திற்கான விடியல் தோன்றியது.
இப்போது நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வம்சாவளியை இன்னும் ஆழமாக பார்க்கவிருக்கின்றோம். அவர்களின் மூதாதையர்கள் ஒவ்வொருவரும் வரலாற்றில் மிக பெரிய மாற்றங்களை செய்தவர்கள். அது மட்டுமல்லாமல் நபிகளார் பிறப்பதற்கு சற்று முன்பு நடந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு, அதாவது யானைப்படை நிகழ்ச்சி பற்றியும் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளியை அறிஞர்கள் 3 கட்டங்களாக பிரிக்கிறார்கள். முதல் கட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அத்னான் வரை. இது மிகவும் துல்லியமானது மற்றும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது சரியாக 20 தலைமுறைகள் ஆகும். இரண்டாவது கட்டம் அத்னான் முதல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரை. இதில் எத்தனை தலைமுறைகள் இருந்தன என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் 7, சிலர் 10, சிலர் 40 என்று கூறுகிறார்கள். ஆனால் அத்னான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல் என்பதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவது கட்டம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை. இது பெரும்பாலும் யூத கிறிஸ்துவ வேதங்களின் அடிப்படையில் அமைந்தது. இது வரலாற்று ரீதியாகவோ அல்லது அறிவியல் ரீதியாகவோ முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸில் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றலில் கினானாவை தேர்ந்தெடுத்தான். கினானாவில் இருந்து குறைஷியை தேர்ந்தெடுத்தான். குறைஷியில் இருந்து பனு ஹாஷிமை தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிமில் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் என்று கூறினார். இப்போது அந்த 20 தலைமுறைகளை நாம் பார்ப்போம். இதில் குறிப்பாக கடைசி 4 மூதாதையர்கள் மிக முக்கியமானவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்துல்லா, இப்னு அப்துல் முத்தலிப், இப்னு ஹாஷிம், இப்னு அப்த் மனாஃப், இப்னு குசை. இவர்கள் ஒவ்வொருவரும் மக்காவில் மிக பெரிய சீர்திருத்தங்களை செய்தவர்கள். முதலில் குசை இப்னு கிலாஃப், நபிகளாரின் 4வது பாட்டனார். இவர் கிபி 400களில் வாழ்ந்தவர். இவர்தான் மக்காவின் முழு ஆட்சியையும் குறைஷிகளின் கைகளுக்கு கொண்டு வந்தவர். அதற்கு முன் வேறு கோத்திரத்தினர் ஆண்டனர். குசை செய்த முக்கிய பணிகள் என்ன? முதலில் நாருல் நத்வா, மக்காவின் பாராளுமன்றத்தை உருவாக்கியவர். இரண்டாவது, ஹாஜிகளுக்கு இலவச உணவு மற்றும் தண்ணீர் வழங்கும் முறையை ஏற்படுத்தினார். காபாவின் சாவியை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றார். குறைஷி கோத்திரத்தங்களை ஒன்றிணைத்து அவர்களை மக்காவில் குடியமர்த்தினார். அதனால்தான் இவருக்கு முஹம்மி, அதாவது ஒன்றிணைப்பவர் என்ற பெயரும் உண்டு. இரண்டாவது ஹாஷிம், நபிகளாரின் கொல்லுப்பாட்டனார். இவரின் உண்மையான பெயர் அம்ரு. பஞ்சம் வந்தபோது மக்களுக்கு ரொட்டியை நொறுக்கி கரியுடன் கலந்து உணவாக வழங்கியதால் இவருக்கு ஹாஷிம், அதாவது நொறுக்குபவர் என்ற பெயர் வந்தது. இவர்தான் குறைஷிகளின் பொருளாதாரத்தை உயர்த்தியவர். கோடை காலத்தில் சிரியாவுக்கும் குளிர்காலத்தில் யமனுக்கும் செல்லும் 2 வர்த்தக பயணங்களை அறிமுகப்படுத்தினார். இது குர்ஆனில் சூரா குறைஷில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் காசா நகரில் இருந்தார். இன்றும் காசாவில் ஹாஷிம் மஸ்ஜித் உள்ளது. மூன்றாவதாக அப்துல் முத்தலிப். இவர் நபிகளாரின் பாட்டனார். இவரின் உண்மையான பெயர் ஷைபா. இவர் ஹாஷிமின் மகன். மதினாவில் வளர்ந்தவர். இவரின் சிறிய தந்தை முத்தலிப் இவரை மக்காவிற்கு அழைத்து வந்தபோது மக்கள் இவரை முத்தலிபின் அடிமை என்று நினைத்து அப்துல் முத்தலிப் என்று அழைத்தனர். அப்துல் முத்தலிப் காலத்தில் 3 முக்கிய நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவை என்ன என்று பார்ப்போம். முதலில் ஜுர்ஹும் கோத்திரத்தினர் மக்காவை விட்டு செல்லும் போது ஜம்சம் கிணற்றை மூடி மறைத்து விட்டனர். பல நூற்றாண்டுகளாக அது மறைந்திருந்தது. அப்துல் முத்தலிப் கனவில் இடத்தை கண்டு
அதை தோண்டி மீண்டும் ஜம்சம் நீரை மக்களுக்கு வழங்கினார். இரண்டாவதாக, தனக்கு 10 ஆண் பிள்ளைகள் கிடைத்தால் ஒருவரை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை செய்தார். குழுக்களில் நபிகளாரின் தந்தை அப்துல்லாவின் பெயர் வந்தது. ஆனால் குறி சொல்பவரின் ஆலோசனைப்படி 100 ஒட்டகங்களை பலியிட்டு அப்துல்லாவை காப்பாற்றினார். இதுவே பிற்காலத்தில் இஸ்லாத்தில் ஒரு மனித உயிருக்கான நஷ்ட ஈடாக 100 ஒட்டகங்கள் என நிர்ணயிக்கப்பட்ட காரணமாயிற்று. அடுத்து யானைப்படை நிகழ்ச்சி. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு சற்று முன்பு நடந்தது. யமன் நாட்டின் ஆளுநராக இருந்தவன் அப்ரஹா. இவன் கிறிஸ்தவன். மக்கள் அனைவரும் ஹஜ்ஜுக்காக மக்கா செல்வதை பார்த்து பொறாமை கொண்டான். நான் யமனில் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுவேன், மக்கள் இனி காபாவிற்கு பதில் இங்குதான் வரவேண்டும் என்று கட்டளையிட்டான். இதை அறிந்த ஒரு அரபி கோபத்தில் அந்த தேவாலயத்திற்குள் சென்று அசுத்தம் செய்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அப்ரஹா காபாவை இடிக்க முடிவெடுத்து ஒரு பெரும் படையுடன் மக்காவை நோக்கி வந்தான். அந்த படையில் மஹ்மூத் என்ற ஒரு பெரிய யானையும் இன்னும் பல யானைகளும் இருந்தன. அரபிகளுக்கு யானைகள் என்றால் பழக்கமில்லை. அதால் அவர்கள் பீதியடைந்தனர். அப்ரஹா மக்காவின் எல்லைக்குள் வந்து அப்துல் முத்தலிபின் 200 ஒட்டகங்களை கைப்பற்றினான். அப்துல் முத்தலிப் அப்ரஹாவை சந்திக்க சென்றார். அப்ரஹா அப்துல் முத்தலிபின் கம்பீரமான தோற்றத்தை கண்டு வியந்து அவருக்கு மரியாதை செய்தார். ஆனால் அப்துல் முத்தலிப் என் ஒட்டகங்களை திருப்பிக் கொடு என்று கேட்டபோது அப்ரஹா ஏளனமாக சிரித்தான். நான் உங்கள் புனித ஆலயத்தை இடிக்க வந்திருக்கின்றேன், நீங்களோ ஒட்டகத்தை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்றார். அதற்கு அப்துல் முத்தலிப் அளித்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க பதில், நான் ஒட்டகங்களின் எஜமான், அந்த ஆலயத்திற்கு ஒரு எஜமான் இருக்கின்றான், அதை அவன் பாதுகாத்துக் கொள்வான் என்று கூறினார். அப்துல் முத்தலிப் மக்களுடன் மலைகளுக்கு சென்று இறைவனிடம் பிரார்த்தித்தார். அப்ரஹா காபாவை இடிக்க யானையை ஏவினார். ஆனால் அந்த யானை மக்காவை நோக்கி நகர மறுத்து மண்டியிட்டது. வேறு எந்த திசையில் திருப்பினாலும் ஓடியது. ஆனால் மக்கா பக்கம் திரும்பவில்லை. அல்லாஹ் தடுத்தான். அப்போது அல்லாஹ் அபாபில் என்ற பறவை கூட்டங்களை அனுப்பினார். அவை ஒவ்வொன்றும் சுட்ட களிமண் கற்களை அவர்கள் மீது வீசின. அந்த கற்கள் பட்டதும் அப்ரஹாவின் படை வைக்கோல் கூலங்களைப் போல் சிதறி அழிந்தது. அப்ரஹா உடல் சிதைந்து யமன் திரும்பும் வழியில் இறந்தான். இந்த நிகழ்வு குர்ஆனில் சூரா அல் ஃபீலில் மிக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி நடந்த அதே ஆண்டில், அதாவது கிபி 570 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். காபாவை பாதுகாக்க அல்லாஹ்வே நேரடியாக தலையிட்டது வரவிருக்கும் இறுதி தூதரின் மகத்துவத்தை காட்டுவதற்காகவே. அன்று காபாவிற்குள் 360 சிலைகள் இருந்தன. இணை வைப்பாளர்கள் அதை நிர்வகித்தனர். ஆனாலும் அல்லாஹ் அந்த ஆலயத்தை பாதுகாத்தான். ஏனென்றால் அதை தூய்மைப்படுத்தி மீண்டும் ஏகத்துவத்தின் மையமாக மாற்றப் போகும் ஒரு தூதர் அன்னை ஆமினாவின் வயிற்றில் இருந்தார். சகோதர சகோதரிகளே, இந்த யானைப்படை நிகழ்ச்சிக்கு பிறகு அரேபியா முழுவதும் குறைஷிகளின் மரியாதை பன்மடங்கு உயர்ந்தது. அவர்கள் அல்லாவின் குடும்பத்தார், அஹ்லுல்லா என்று அழைக்கப்பட்டனர். இத்தகைய சூழலில்தான் உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஜோதி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்தார்கள். அடுத்து மிக முக்கியமான 3 பகுதிகளை பார்க்கவிருக்கின்றோம். முதலில் இஸ்லாத்திற்கு முந்தைய அரேபியர்கள் உண்மையில் யாரை வணங்கினார்கள், அவர்களின் ஷிர்க் எத்தகையது. இரண்டாவது, உலகத்தில் ரோமானிய மற்றும் பாரசீக நாகரிகங்கள் இருந்தும் அல்லாஹ் ஏன் அரேபியாவை தனது இறுதி தூதருக்காக தேர்ந்தெடுத்தான். மூன்றாவது, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு மற்றும் அது தொடர்பான வரலாற்று உண்மைகளை பார்ப்போம்.
முதலில் ஜாஹிலியா காலத்து ஷிர்க் என்றால் என்ன? பெரும்பாலானோர் நினைப்பது போல் அறியாமை காலத்தில் வாழ்ந்த அரேபியர்கள் அல்லாவை முற்றிலுமாக மறுக்கவில்லை. ஆச்சரியகரமான உண்மை என்னவென்றால் அவர்கள் அல்லாவை நம்பினார்கள். குர்ஆன் நமக்கு தெளிவாக கூறுகிறது, அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தது யார், மழையை அனுப்புவது யார் என்று கேட்டால் அவர்கள் தயங்காமல் அல்லாஹ் என்றே பதில் சொல்வார். அவர்கள் அல்லாஹ்வுக்கு சிலைகளை வடிக்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் லாத், உஸ்ஸா, மனாத் போன்ற சிலைகளை வணங்கியதற்கு காரணம் அவற்றை இடைத்தரகர்களாக பயன்படுத்தினார்களே தவிர அவற்றை உலகை படைத்த கடவுளாக கருதவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சூரத் அஷ்-ஷுமூரில் கூறுகின்றான், அல்லாஹ்வை அன்றி பாதுகாப்பாளர்களை எடுத்துக்கொண்டோர் அல்லாஹ்விடம் எங்களை மிகவும் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காகவே தவிர இவர்களை நாங்கள் வணங்கவில்லை என்கின்றனர். சூரத்துல் யூனுஸில் அல்லாஹ் கூறுகின்றான், இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள், நாங்கள் பாவிகள், அல்லாஹ் மிகவும் புனிதமானவன், எனவே புனிதமான இந்த சிலைகள் அல்லது மகான்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்பதே அவர்களின் வாதமாக இருந்தது. இன்று சில முஸ்லிம்களும் தர்காக்களிலும் மகான்களிடம் சென்று இதே வாதத்தை முன்வைப்பது வேதனைக்குரிய ஒற்றுமையாகும். அல்லாத் பற்றிய உண்மை என்ன? அல்லாத் என்பது மக்காவின் முக்கிய சிலைகளில் ஒன்று. ஆனால் உண்மையில் அது யார்? அவர் ஒரு மனிதர். ஹஜ் பயணிகளுக்கு கூழ் காட்சி தர்மம் செய்பவர். அவர் இறந்த பிறகு அவர் ஒரு நல்ல மனிதர் என்று மக்கள் அவர் சமாதியில் கூடி காலப்போக்கில் அவரை வணங்கத் தொடங்கினர். ஒரு நல்ல மனிதர் மீது கொண்ட அளவு கடந்த பாசமே அவரை கடவுளாக வணங்கும் நிலைக்கு தள்ளியது. இதைத்தான் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ் ஏன் அரேபியாவை தேர்ந்தெடுத்தான்? அந்த காலத்தில் ரோமானிய பேரரசு மற்றும் பாரசீக பேரரசு என 2 வல்லரசுகள் இருந்தன. ஆனால் அல்லாஹ் நாகரிகமற்ற பாலைவன பகுதியான அரேபியாவை ஏன் தேர்ந்தெடுத்தான்? இதற்கு பல ஞானங்கள் உள்ளன. முதலில் புவியியல் அமைப்பு. அரேபியா 2 வல்லரசுகளுக்கும் நடுவில் இருந்தது, ஆனால் தனித்து இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகு மிக குறுகிய காலத்தில், அதாவது சுமார் 30-40 ஆண்டுகளில் இந்த 2 வல்லரசுகளையும் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ள முடிந்தது. இரண்டாவது, வெற்று பலகை. அரேபியர்களிடம் வலுவான அரசாங்கமோ தத்துவங்களோ இலக்கியங்களோ இல்லை. இது ஒரு குறையாக தெரிந்தாலும் இஸ்லாத்திற்கு இது சாதகமாகவே அமைந்தது. ஏற்கனவே எழுதப்பட்ட பலகைகளை விட வெற்று பலகையில் புதிய ஓவியத்தை வரைவது எளிது. இஸ்லாம் வந்த பிறகு அதுவே அவர்களுக்கு நாகரிகத்தையும் சட்டத்தையும் கொடுத்தது. மூன்றாவது, வீரம் மற்றும் வாய்மை. அரேபியர்கள் இயற்கையாகவே போர் வீரர்களாகவும் கடுமையான பாலைவன வாழ்க்கையை தாங்குபவர்களாகவும் இருந்தனர். ஆரம்ப கால இஸ்லாமிய போர்களுக்கு இது அவசியப்பட்டது. நான்காவது, வாக்கு தவறாமை. அவர்கள் பொய் சொல்வதை இழிவாக கருதினர். இதற்கு சிறந்த உதாரணம் அபு சுஃபியான். அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் ரோமானிய மன்னர் ஹெர்குலஸ் முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டபோது அவர் எதிரியாக இருந்தும் உண்மை பேசினார். என் மக்கள் என்னை பொய்யன் என்று சொல்வார்களே என்ற பயம் இல்லாவிட்டால் நான் முஹம்மத் பற்றி பொய் சொல்லியிருப்பேன் என்று அவர் கூறினார். ஐந்தாவது, மொழி. செமட்டிக் மொழிகளிலேயே அரபு மொழி மிகவும் செழுமையானது. அதன் ஆழமும் வீச்சும் குர்ஆனின் அற்புதத்தை உலகிற்கு கொண்டு செல்ல தகுதியானது என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையாகும். அல்லாஹ் சூரா அல் பக்ராவில் கூறுகின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் துவாவை பற்றி, எங்கள் இறைவா, உன்னுடைய வசனங்களை இவர்களுக்கு ஓதி காண்பித்து
இவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து இவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை இவர்களிலிருந்தே இவர்களுக்கு நீ அனுப்புவாயாக என்று பிரார்த்தனை செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறிய நற்செய்தி என்று. சரி, அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெற்றோரின் திருமணம். நபிகளாரின் தந்தை அப்துல் முத்தலிபின் மிகவும் பிரியமான மகன். அவருக்கு 18 25 வயது இருக்கும்போது பனு ஷுஹ்ரா கோத்திரத்தின் தலைவரின் மகளான ஆமினாவை திருமணம் செய்து வைத்தார் அப்துல் முத்தலிப். திருமணம் ஆகி சில நாட்களே ஆன நிலையில் அப்துல்லா வணிகத்திற்காக சிரியா நாட்டுக்கு பயணமானார். திரும்பும் வழியில் மதீனாவில் நோய்வாய்ப்பட்டு அங்கேயே இறந்தார். ஆமினா தன் கணவரை இழந்து கர்ப்பிணியாக தனித்து விடப்பட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை ஆண்டில் கிபி 570 பிறந்தார்கள் என்பது வரலாற்றாசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. சரி, பிறந்த தேதி எது? பெரும்பாலானோர் ரபியுல் அவ்வல் 12 என்று கூறுகின்றனர். ஆனால் வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் இது குறித்து பல கருத்து வேறுபாடுகள் உள்ளன. அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதற்கு ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திங்கட்கிழமை நோன்பு பற்றி வினவப்பட்ட போது அன்றுதான் நான் பிறந்தேன் என்று. ரபியுல் அவ்வல் 2, 8, 10 அல்லது 12 ஆகிய தேதிகள் முன்வைக்கப்படுகின்றன. ரபியுல் அவ்வல் 12 என்பது பரவலாக அறியப்பட்டாலும் ரபியுல் அவ்வல் 2, 8 அல்லது 10 ஆகியவை வரலாற்று ரீதியாக வலுவான ஆதாரங்களை கொண்டுள்ளதாக சில அறிஞர்கள் கருதுகின்றனர். ரபியுல் அவ்வல் 12 முதலில் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடியது எகிப்தை ஆண்ட ஃபாத்திமட் வம்சத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக வரும் ஒரு ஹதீஸில், முஸ்னத் ஹதீஸில், என் தாய் என்னை பெற்றெடுத்த போது அவரிடமிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு அது ஷாம் சிரியா தேசத்தில் உள்ள புஸ்ரா நகர அரண்மனைகளை ஒளிரச் செய்ததை கண்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் ஷாம் தேசம்? ஷாம் அதாவது பாலஸ்தீனம், சிரியா, ஜார்டன் என்பது நபிமார்களின் பூமியாகும். இஸ்லாமிய ஆட்சி அரேபிய தீபகற்பத்திற்கு வெளியே முதலில் வெற்றி கொண்ட பெருநிலப்பரப்பு ஷாம் தேசமாகும். குழந்தை பிறந்த 7ஆம் நாளில் பாட்டனார் அப்துல் முத்தலிப் குழந்தைக்கு விருந்து அளித்து கத்னா செய்து முஹம்மத் என்று பெயரிட்டார். இது அரேபியர்களிடையே மிகவும் அரிதான பெயராக இருந்தது. ஏன் முன்னோர்களின் பெயரை வைக்கவில்லை என்று கேட்டபோது, பூமியில் உள்ளவர்களும் வானத்தில் உள்ளவர்களும் இவரை புகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் அப்துல் முத்தலிப். நபிகளார் பிறந்த செய்தியை அபு லஹபிடம் துவைபா என்ற அடிமை பெண் கூறிய போது மகிழ்ச்சியில் அந்த பெண்ணை அபு லஹப் விடுதலை செய்தார். இதன் காரணமாக நரகத்தில் அவருக்கு சிறிதளவு தண்ணீர் புகட்டப்படுவதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கனவு கண்டதாக ஒரு செய்தி உள்ளது. ஒரு காஃபிராக இருந்தும் நபிகளாரின் பிறப்பிற்கு மகிழ்ச்சி அடைந்ததற்கே இந்த சலுகை என்றால், ஈமான் கொண்ட நாம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும்? நபிகளார் பிறந்த உடனேயே அவர்களை வளர்ப்பதற்காக பாலைவனத்தில் வசிக்கும் ஒரு குடும்பத்திடம் ஒப்படைத்தார் அன்னை ஆமினா. இது நமக்கு விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் இது மக்காவின் மக்களிடையே இருந்த ஒரு வழக்கமாகும். இதற்கு காரணங்கள் உண்டு. முதலில் ஆரோக்கியமான சூழல். நகரத்தில் பரவும் நோய்களில் இருந்து குழந்தையை பாதுகாக்க தூய்மையான பாலைவன காற்று நிறைந்த சூழலில் வளர்க்க விரும்பினர். இரண்டாவது, உடல் வலிமை. கடினமான பாலைவன வாழ்க்கை குழந்தையின் உடல் மற்றும் மன வலிமையை அதிகரிக்கும். இது மக்காவின்
சவாலான வாழ்க்கையை எதிர்கொள்ள தயார்படுத்தும் என்று. மூன்றாவது, தூய அரபு மொழி. நகரத்தில் பலதரப்பட்ட மக்களுடன் பழகுவதால் மொழி கலப்படம் அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் பாலைவனத்தில், குறிப்பாக பனு சாத் கோத்திரத்தினர் தூய அரபு மொழி பேசுபவர்களாக இருந்தனர். நபிகளால் அங்கு வளர்ந்ததால் அவர்கள் மிகச் சிறந்த தூய்மையான அரபு மொழி பேசுபவர்களாக திகழ்ந்தார்கள். பனு சாத் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலீமா வறுமையின் காரணமாக பாலூட்டுவதற்காக ஒரு குழந்தையை தேடி மக்கா வந்தார். மற்ற பெண்கள் பணக்கார குழந்தைகளை தேர்ந்தெடுத்த நிலையில் ஹலிமாவுக்கு கிடைத்தது தந்தை இழந்த அநாத குழந்தையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. அவரின் கணவர், இந்த அநாத குழந்தையை எடுத்துக்கொள்வோம், அல்லாஹ் இதன் மூலம் நமக்கு அருள் புரியலாம் என்று கூறியதன் பேரில் அவர்கள் நபிகளாரை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் குழந்தையை தூக்கியதுமே அற்புதங்கள் நிகழத் தொடங்கின. முதலில் வறண்டு போயிருந்த ஹலிமாவின் மார்பகங்களில் பால் சுரந்தது. 2, பால் தராமல் இருந்த அவர்களின் ஒட்டகம் மற்றும் ஆடுகள் பால் கொடுக்க தொடங்கின. 3வது, மெலிந்து போயிருந்த அவர்களின் கழுதை அனைவரையும் வியக்க வைக்கும் வேகத்தில் ஓடியது. ஹலிமா அம்மையார் 2 ஆண்டுகள் நபிகளாரை வளர்த்தார்கள். அந்த 2 ஆண்டுகளில் அவர்களின் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருகியது. நபிகளார் ஹலிமா அம்மையாரின் வீட்டில் இருந்தபோது அவர்களுக்கு 4 வயதாக இருந்தபோது ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தது. இது ஷாக் அல் சதர் என்று அழைக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிகளாரின் நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்து அதிலிருந்து ஒரு கருப்பு நிற இரத்த கட்டியை நீக்கிவிட்டு இதயத்தை ஜம்சம் நீரால் கழுவி மீண்டும் மூடினார்கள். இதற்கு ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ். இது ஒரு ஆன்மீக தூய்மைப்படுத்தல் மட்டுமல்ல, ஒரு நிஜமான பௌதீக ரீதியான நிகழ்வாகும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரின் நெஞ்சில் அந்த தையல் தழும்பை நான் பார்த்ததாக கூறியுள்ளார்கள். இதற்கு ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமின் ஹதீஸ். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஹலிமா அம்மையார் பயந்து போய் குழந்தையை அவர்களின் தாயார் ஆமினாவிடம் திரும்பி ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், உமது நெஞ்சை நாம் உமக்காக விரிவாக்கவில்லையா என்று. இந்த வசனம் இந்த நிகழ்வை குறிப்பதாகும் என்று சில அறிஞர்கள் கருதுகின்றனர். நபிகளார் தாயாரிடம் திரும்பியதும் அவர்களுக்கு 6 வயதாக இருந்தபோது அன்னை ஆமினா தனது உறவினர்களை பார்க்கவும் கணவர் அப்துல்லாவின் கபரை ஜியாரத் செய்யவும் யத்ரிப், அதாவது மதீனா நகருக்கு சென்றார்கள். இதுதான் நபிகளாரின் முதல் வெளியூர் பயணம். திரும்பும் வழியில் அப்வா என்ற இடத்தில் அன்னை ஆமினா நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தார். அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். பிற்காலத்தில் ஒரு முறை அந்த இடத்தை கடந்து செல்லும் போது நபிகளார் தன் தாயாரின் கபரை ஜியாரத் செய்துவிட்டு நீண்ட நேரம் அழுதார்கள். அதை பார்த்த சஹாபாக்களும் அழுதனர். அப்போது நபிகளார் கூறினார்கள், என் இறைவனிடம் என் தாயின் கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன், அவன் அனுமதித்தான். ஆனால் அவருக்காக பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன், அவன் அதை மறுத்து விட்டான் என்று. இதற்கு ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸில் உள்ளது. தாயையும் இழந்த 6 வயது சிறுவனான நபிகளாரை அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் நபிகளாரின் மீது தனிப்பட்ட அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். காபாவின் நிழலில் அவருக்கென்று போடப்பட்டிருந்த சிறப்பு இருக்கையில் வேறு யாரும் அமர துணியாத நிலையில் சிறுவர் முஹம்மது அவர் அனுமதித்தார். ஆனால் இந்த அன்பும் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. நபிகளாருக்கு 8 வயதாக இருந்தபோது பாட்டனார் அப்துல் முத்தலிபும் மரணம் அடைந்தார். பிறப்பதற்கு முன்பே தந்தை இழப்பு, 6 வயதில் தாய் இழப்பு, 8 வயதில் பாட்டனார் இழப்பு. ஒரு குழந்தைக்கு இதைவிட பெரிய சோதனைகள் இருக்க முடியுமா? அல்லாஹ் ஏன் தனது நேசத்திற்குரிய தூதரை இவ்வளவு கடினமான சோதனைகளுக்கு ஆளாக்கினான்? இதற்கு 2 ஞானங்கள் உள்ளன. முதலில் அல்லாஹ்வின் நேரடி பாதுகாப்பு.
பெற்றோர் இல்லாத நிலையில் அல்லாஹ்வே நேரடியாக அவர்களின் பாதுகாவலனாக இருந்தான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அவன் உன்னை அனாதையாக கண்டு அரவணைக்கவில்லையா என்று. இரண்டாவது, பக்குவம் மற்றும் இரக்கம். கடினமான சூழலில் வளரும் குழந்தைகள் விரைவில் பக்குவமடைவார்கள். மேலும் வறுமை மற்றும் அனாதைகளின் நிலையை உணர்ந்து அவர்கள் மீது அதிக இரக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நானும் அனாதையை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இது போல், அதாவது 2 விரல்களை இணைத்து காட்டி இருப்போம் என்று நபிகளார் கூறியது அவர்களின் சொந்த அனுபவத்தின் வெளிப்பாடு. இந்த ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரியில் உள்ளது.